இந்த டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா பிளாக் டைகர் வர்சஸ் ரிவர் கேட்ஸ். ரிவர் கேட்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துறாங்க. இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 5 ஓவர், ஃபஸ்ட்டு 2 ஓவர் காமன் பவர் பிளே, 4 ஓவர் யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 8 வந்துருக்கு, அது லூஸ் பண்ணல. பவுலிங்களா குணா எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிட்ட பார்த்தா தெரிய போட்டுருக்காரு. ஸ்ட்ரைக்கில் முத்துப்பாண்டி ஷார்ட் மிட் ஆஃபா ஜஸ்ட் கிளியர் பண்ணியிருக்கீங்க, தலைக்கு மேலே போயிருக்கு. பவுண்ட்ரி ஃபுல் டாஸ் கரெக்டாக கனெக்ட் பண்ணல. குயிக்காக டெலிவரி டாட் பால். இந்த தடவை பேட்டில் கனெக்டே இருக்குங்க, கேப்பில் போயிருக்கு. அதுவும் பவுண்ட்ரியாக போயிடுச்சு. ஸோ இந்த ஓவரில் 2வது பவுண்ட்ரி முத்துப்பாண்டியோட பேட்லேருந்து சுவிட்ச் டாப் பேஜ். இந்த தடவை ஐயா போயிருக்கு, பேட்டில் டாப் பேஜில் போட்டிருக்கு. கேட்சுக்கே போகிறாங்க. பாலையும் தடுக்கல, விட்டுருக்காருங்க. பவுண்ட்ரி போயிருக்கு, பேக் டு பேக் பவுண்ட்ரி. முத்துப்பாண்டியோட பேட்டில் லக்கி பவுண்ட்ரி சொல்லலாம். சுவிட்ச் ஃபீல்டர் கைக்கு போச்சு, விட்டுருக்கானா சான்ஸ் இல்லை. டாட் பால். ஸோ எண்ட் ஆஃப் 2 பவர் பிளே, ஸ்கோர் 20 ரன் வந்திருக்கு. கிட்ட லூஸ் பண்ணலாம். பவுலிங் எல்லாம் தாரா வந்திருக்காரு. கொஞ்சம் ஒரு மேட்ச் இது கண்டிப்பாக பெருசாக தேவை. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், குயிக்காக டெலிவரி டாட் பால். ஸோ ஃபுல் ஃபேஸ் போடக்கூடிய பவுலர் தாரா. ஷார்ட்டாக ஃபுல்லாக கிளியர் பண்ணல, பேட்டில் சரியாக பண்ணல. ஸ்டாப் சான்ஸ் வாரங்க இருந்தாலும் 2 ரன்ஸ் நல்லா ரன்னிங். நல்லா ஸ்டாப் சான்ஸ் வந்தாலும் 3 டீப்பில் இருந்து சிங்கிள் மட்டும். டெலிவரி ஃபுல் ஃபேஸில் போகிறாருங்க எல்லா பாலுமே. டாட் பால். லாஸ்ட்டு இந்த ஓவரில் சுவிட்ச் ஆட பார்த்துறானா சேம் அதே லென்த் பேக் டு பேக் டாட் பால். லாஸ்ட் ஒன் எக்ஸல் நேக்கருங்க, ஃபுல் ஃபேஸில் கீப் பண்ணல. லக்கி பவுண்ட்ரி. ஸோ கடைசி பால் பவுண்ட்ரி போலாம், நல்லா ஓவராக இருந்திருக்கும். தாராக்க இருந்து 3 ஓவருக்கு ஸ்கோர் 27. இப்போ வரைக்கும் விக்கெட் லூஸ் பண்ணல. ஸோ பவுலிங் எல்லாம் அருண் வந்திருக்காரு. குவார்டர் ஃபைனலில் நிறைய விக்கெட்ஸ் பார்த்தோம் அவரோட பவுலிங்கில். இங்கே ஒரு தூக்கி சிங்கல் சொல்ல படம்பரம் வைடாக போட்டிருக்காரு. ஃபஸ்ட் எக்ஸ்ட்ராஸ் இதோட ஒயிட் லைனை பிடிச்சி கரெக்ட் ஆஃப் ஸ்டெம்ஸில் டாட் பால். எக்ஸ்ட்ரா பால்ஸ் இந்த தடவை கன்சிக்யூட்டிவ் டாட் பால். ஸ்விட்ச் இட் லெக்கில் போட்டு வந்திருக்கு, சிங்கிள் மட்டும். குயிக்காக டெலிவரி ஆக இந்த ஓவராக இம்ப்ரோசிவாக போட்டுருக்காருங்க அருண். இந்த ஓவர் மட்டும் 4 டாட்ஸ் போட்டிருக்காருங்க. லாஸ்ட் இந்த ஓவரில் சிறப்பாக போட்டுருக்காருங்க அருண். இப்போ வரைக்கும் ஷார்ட் கடைசி பால் ஸ்லாட்டில் இருந்த பந்தை கரெக்டாக கிளியர் பண்ணியிருக்காரு. கடைசி பாலை 6 மாற்றிருக்காருங்க தம்பிதுரை. ஸோ 4 ஓவருக்கு ஸ்கோர் 36 வந்துருக்கு. இன்னும் ஒரு ஓவர் மட்டும் தான் இருக்குது. கண்டிப்பாக பெரிய ஷாட் ஆடணும். ஸோ இந்த கிரவுண்டில் ஹை ஸ்கோரை ஈஸியாக சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பவுலிங் எல்லாம் மனோஜ் வந்துருக்காரு. கடைசி ஓவர் முக்கியமான ஓவராக இருக்கும் 2 டீமுக்கும். அனதர் டாட்ஸ் நிறைய ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. பேக் முத்துப்பாண்டி செகண்ட் ஆக்சன் டேர்க்கார் எங்கே அவர் ஸ்ட்ரைக்கா பேட்டில் ஸ்ட்ரைக்கில் பண்ணலங்க, அங்கேயும் அடிக்கல. எந்த பால் சிங்கல். ஹார்டில் கீப்பருக்கு பேக்கில் ஸ்லிப்பும் ஸ்டாப் பண்ண முடியல. பவுண்ட்ரியாக போயிடுச்சுங்க, லக்கி பவுண்ட்ரி. பேட்டில் போட்டிருக்கேன் நிறைய ஸ்ட்ரைக்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் அந்தளவுக்கு கனெக்ட் இல்லை. ஒரு சின்ன மிஸ் ஃபீல் பேட் பண்ணார் பால்க்கு. 2 ரன்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பால். பெரிய சுற்றி கீப்பர் இங்கேயும் அகைன் அடிக்கலைங்க, அந்த ஸ்ட்ரைக்லாம் அடிக்கல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பாலை சிங்கிளோட முடிக்கிறாங்க. பிளாக் டைகர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. 5 ஓவருக்கு 44 ரன் ஆயிருக்காங்க. கம்மி ஸ்கோர் எந்த கிரவுண்டு. ஸோ ரிவர் கேட்ஸ் 45 ரன் ஆனோம். ஸ்ட்ரைக்கில் ராம் ஸ்ட்ரைக்கில் தாரா. பவுலிங் எல்லாம் தம்பி நல்லா லெக்கட் வேரியேஷன். ஃபஸ்ட்டு பாலில் டாட் பால். பவுலிங் எல்லாம் நந்தா. கம்மி ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 2 பால் டாட் பாலாக போட்டிருக்காரு.
கெயின் லெக் கட்டார் கன்சியூடு 3 டாட்ஸாக போட்டுருக்காருங்க நந்தகுமார். நல்ல ஸ்டார்ட்ஸ். ஃப்ரெஷ்ஷான பேட்ஸ்மேன். 4th ஒன். ஃபஸ்ட்டு 3 டாட் பால் பிக் பண்ணியிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சா. ஆல்மோஸ்ட் வந்தார், ஆனால் பால் பம்ப் ஆயிடுச்சு. நல்ல எஃபர்ட் இருந்தாலும் பவுண்ட்ரி. ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி ராமோட பேட்டில். எல்லா பாலுமே லெக் கட்டரை தான் போடுறாரு நந்தா. அகைன் ஒரு லெக் கட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் வர சிறப்பாக போட்டிருக்காரு. பவுண்டரி போனாலுமே 5 டாட்ஸ் போட்டிருக்காரு. ஒரு பவுண்டரி விட்டு கொடுத்து நல்ல பவுலிங். ஸோ ஃபர்ஸ்ட் பவர் பிளேயர் ஸ்கோர் 4 ரன் தான் வந்திருக்கு. சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பிளாக் டைகர். பவுலிங்கில் தம்பிதுரை. செகண்ட் பவர் பிளேயரை போல சுவிட்ச். நல்ல யார்கார். ஒரு ஹாஃப் கட்டர் இந்த தடவை. சிங்கிள். சின்ன ஒரு யார்கார். சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். கையிலே போயிருங்க துப்பாண்டி. நல்ல கேட்ச். ஸோ ஃபர்ஸ்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கேட்ச். ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் சின்ன. ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனலில் நிறைய பெருசு பார்த்தோம். எங்கே ஒரு சிங்கிள் ஷாட்டுங்க கரெக்டாக பிக் பண்ணியிருக்காரு. ஸ்லாட்டில் இருந்துச்சு. பவுண்ட்ரி தான் நினைக்கிறேன். ஸோ இந்த பால் லைனில் செக் பண்ணி பவுண்ட்ரி கொடுத்துட்டாங்க. ராமோட பேட்லேருந்து ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி. ஃபர்ஸ்ட் 2 பவர் பிளேயரோட ஸ்கோர் 10 ரன் தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 2 பவர் பிளேயர் சிறப்பாக போட்டிருக்காருங்க பிளாக் டைகர். பவுலிங் நல்லா நந்தா லெக் கட்டர். ஃபர்ஸ்ட் ஒரே இடையே கிளியர் பண்ணியிருக்காருங்க சின்னு. நல்ல பேட்டிங், நல்ல ஷாட். ஸ்விட்ச் இட். நல்லா யார்கார். 2 ஃபீல்டருமே ஸ்டாப் பண்ணல. ஸ்டீப்ல பவுண்டரியே போயிடுச்சுங்க. 6 கவர் பவுண்டரி. லக்கி பவுண்டரி, மச்சீடா பவுண்டரி சொல்லலாம். அவ்வளோ கீப்பருக்கு சான்ஸ் ஃபார் அங்கே ஸ்டாப் பண்ணல பவுலர். இங்கே 2 ரன்ஸ். கரண்டில் தலை விட்டி போயிருக்கு. சிங்கிள். ஆக்சுவலாக இந்த பால் விக்கெட்டுங்க. லைனில் கேட்ச் எடுத்துருக்காங்க. லாஃப்டர் மாதிரி தான். நியூ பேட்ஸ்மேன் பூனா ஃபஸ்ட்டு பால் ஷஃபில் வந்திருக்காரு. ஆனால் பேட்டில் சுத்தமாக கரண்ட் இல்லை. ஸோ பாண்டிக்கு 21 ரன் தேவை. பவுலிங் எல்லாம் முத்து பாண்டி ஃபர்ஸ்ட் பாலை ஃபிளிக் பண்ணி விட்டுருக்காரு. மச்சினோட 6 சொல்லலாம். சின்னோட பேட் 2வது 6. நல்லா ஷாட், நல்லா பேட்டிங். 11க்கு 15 தேவை. அகைன் ஓயோ டீஃப்ல நல்ல எஃபோர்ட் இருந்தாலுமே 6 போயிருக்குங்க. பேக் டு பேக் 6 சின்னோட பேட்லேருந்து மேட்சை மாற்றிருக்காருங்க. நல்லா கம்பேக்டிங் டெலிவரி. ஃபீலர் கைக்கா ஒரு சிங்கிள். ஸோ எனக்கு 7 தான் ஆடணும். 8க்கு 7. நல்லா ஆஃப் ரை ஃபீலர் ஸ்டம்பில் எடுக்கல. சிங்கிள் மட்டும். நல்லா யார்கார். நல்லா மிஸ் பண்ணல. சிங்கிள். கடைசி 6க்கு நினைக்கிறேன். 5க்கு 4 ரன் தான் தேவை. ஷார்ட் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டில் ஃபீல் ரே இல்லைங்க. வைனிங் ஷாட் 6 ஓட இந்த மேட்சா ரிவர் கேட்ச் வின் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டீமாக ஃபைனல் போகிறாங்க. நல்லா பேட்டிங் சின்ன கிட்ட இருந்து கடைசி முடிச்சு கொடுத்துருக்காருங்க.